உலக வரைபடத்துல ஒரு நாட்டோட பலம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? அந்த நாட்டோட பொருளாதாரமா இல்ல அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற ராணுவமா? இப்போ பாகிஸ்தான் விஷயத்துல இது ரெண்டுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. உலகத்தோட சக்தி வாய்ந்த ராணுவங்கள்ல நாங்களும் ஒண்ணு அப்படின்னு மார்தட்டிக்கிட்ட பாகிஸ்தானுக்கு 2026ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஐநா சபை மற்றும் குளோபல் ஃபயர் பவர் வெளியிட்டிருக்கிற புதிய தரவரிசை பட்டியல்ல பாகிஸ்தான் ராணுவம் அதல பாதாளத்துக்கு சரிஞ்சிருக்கு. 2023ல 7வது இடத்துல இருந்த ஒரு நாடு இன்னைக்கு 14வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? இது வெறும் ஒரு தரவரிசை பட்டியலா இல்ல ஒரு நாட்டோட வீழ்ச்சியோட ஆரம்பமா? இத பத்தி தான் இந்த வீடியோல நாம ஆழமா அலச போறோம். நீங்க புதுசா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த தரவரிசை எப்படி கணக்கிடப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு நாட்டோட ராணுவ பலம்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தான். ஆனா 2026ஓட இந்த தரவரிசை பட்டியலை தயாரிக்க ராணுவ பலம், ஆயுத திறன் மட்டும் போதாது. பாதுகாப்பு பட்ஜெட், தொழில்நுட்ப வளர்ச்சி, லாஜிஸ்டிக்ஸ் அதாவது தளவாட ஆதரவு, விமானப்படை மற்றும் கடற்படையோட தரம், அப்புறம் முக்கியமா அந்த நாட்டோட பொருளாதார நிலைத்தன்மைன்னு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விஷயங்களை இவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க. இந்த எல்லா அளவுகோல்களையும் வச்சு பார்க்கும்போது தான் பாகிஸ்தான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பின்தங்கி இருக்குதுங்கிற உண்மை வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா இந்த 4 நாடுகளும் கடந்த 4 வருஷமா முதல் 4 இடங்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில பாகிஸ்தான் மட்டும் ஏன் தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருக்கு? புள்ளி விவரங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 2023ல பாகிஸ்தான் உலக அளவுல 7வது இடத்துல ஒரு பலமான சக்தியா இருந்துச்சு. ஆனா 2024ல 9வது இடத்துக்கும் 2025ல 12வது இடத்துக்கும் சரிஞ்ச அந்த நாடு இப்போ 2026ல 14வது இடத்துக்கு வந்து நிற்குது. அதாவது கடந்த 4 வருஷத்துல பாகிஸ்தானோட ராணுவ தரம் பாதியா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கு மிக முக்கியமான காரணமா சர்வதேச வல்லுநர்கள் சொல்றது பாகிஸ்தானோட சீர்குறைஞ்ச பொருளாதாரம். ஒரு நாடு போருக்கு தயாராகணும்னா அந்த நாட்டு மக்களோட வயிறு முதல்ல நிறையணும். ஆனா பாகிஸ்தான்ல இப்போ நிலைமை தலைகீழ். அந்நிய நாட்டு கடன், கட்டுக்கடங்காத பணவீக்கம், அப்புறம் கையிருப்புல இல்லாத அந்நிய செலாவணின்னு அந்த நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குது. இங்கதான் நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ராணுவத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ராணுவத்தை நவீனப்படுத்தணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வேணும். புதுசா போர் விமானங்களை வாங்கணும், ஏவுகணைகளை தயாரிக்கணும், வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனா பாகிஸ்தான் அரசு தன்னோட அடிப்படை தேவைகளுக்கே உலக வங்கி கிட்டையும் சர்வதேச நிதியகத்துக்கிட்டையும் கடன் கேட்டு நிற்குது. இந்த சூழல்ல ராணுவத்துக்கான பட்ஜெட்டை அவங்களால எப்படி அதிகரிக்க முடியும்? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு ராணுவ பலம் முக்கியமா இல்ல பொருளாதார பலம் முக்கியமா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த தரவரிசை சரிவு பாகிஸ்தான் ராணுவத்தோட முகத்துல கரிய பூசுற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சில சர்வதேச ஊடகங்கள் விமர்சிக்கிறாங்க. ராணுவ வல்லுநர்கள் தரப்புல இருந்து வர்ற தகவல்கள் படி பாகிஸ்தான் தன்னோட பழைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்ட பாக்குது. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் ட்ரோன் டெக்னாலஜி, சைபர் வார்ஃபேர் அதாவது இணைய வழி போர், அப்புறம் விண்வெளி பாதுகாப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவும் சீனாவும் இன்னைக்கு ஏஐ மூலமா இயங்குற ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவமும் தங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குறதுக்கே வழி இல்லாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட விமானப்படையில இருக்கிற பல விமானங்கள் இப்போ பறக்க தகுதியற்ற நிலையில இருக்கிறதா சில அறிக்கைகள் சொல்லுது. குறிப்பாக அவங்க நம்பியிருந்த பழைய F-16 ரக விமானங்கள் இப்போ இருக்கிற நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலாவே இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. இதற்கிடையில அண்டை நாடான இந்தியாவோட வளர்ச்சியை நாம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்தியா இப்போ 4வது இடத்துல வலுவா இருக்கிறதுக்கு காரணம் ஆயுத இறக்குமதியை குறைச்சிக்கிட்டு மேக் இன் இந்தியா மூலமா உள்நாட்டிலேயே ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சதுதான். விமானம் தாங்கி கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், அப்புறம் உலகத்தையே மிரள வைக்கிற பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள்னு இந்தியா தன்னோட பலத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. ஆனா பாகிஸ்தான் இன்னும் சீனாவோட உதவியை மட்டுமே நம்பியிருக்கு. சீனா கொடுக்கிற கடனும் சீனா கொடுக்கிற ஆயுதங்களும் பாகிஸ்தானை ஒரு சுதந்திரமான ராணுவ சக்தியா செயல்பட விடாம தடுத்துடுச்சு. சீனா கிட்ட இருந்து வாங்குற ஆயுதங்கள்ல பல தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதா பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே இப்போ முணுமுணுப்புகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு.
அடுத்ததா பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனைகளை நாம கவனிச்சாகணும். ஒரு நாட்டோட ராணுவம் எல்லையில எதிரிகளை எதிர்த்து போராடுறது தான் வழக்கம். ஆனா பாகிஸ்தான் ராணுவம் தன்னோட நாட்டுக்குள்ளேயே இருக்கிற உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கிறதுலேயே தன்னோட பாதி பலத்தை இழந்துடுது. பலூசிஸ்தான் மாகாணத்துல நடக்கிற பிரிவினைவாத போராட்டங்கள், அப்புறம் கைபர் பக்துன்குவா பகுதியில தீவிரமடைஞ்சு வர்ற பயங்கரவாத தாக்குதல்கள்னு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தூக்கமில்லாத இரவுகள் தான் மிஞ்சி இருக்கு. இதனால எல்லையில கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல, வளங்களும் இல்ல. ராணுவத்தோட ஒரு பெரிய பகுதி உள்ளூர் பாதுகாப்பிலேயே முடங்கி கிடக்குது. இது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு திறனை கடுமையா பாதிச்சிருக்குன்னு ஐநா அறிக்கைகள் சுட்டிக்காட்டுது. இதோட பின்னணியில இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் ராணுவத்தோட அரசியல் தலையீடு. உலக நாடுகள்ல ராணுவம்ங்கிறது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனா பாகிஸ்தான்ல ராணுவம் தான் அரசாங்கத்தையே தீர்மானிக்குதுன்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்கு. இப்போ இருக்கிற பொருளாதார சரிவுக்கு ராணுவத்தோட அதிகப்படியான செலவுகளும் அவங்க நடத்திக்கிட்டு வர்ற தொழில்களுமே காரணம்னு அந்நாட்டு மக்கள் மத்தியிலேயே அதிருப்தி கிளம்பி இருக்கு. ராணுவ அதிகாரிகள் ஆடம்பரமா வாழ்றதும் சாதாரண வீரர்கள் போதிய வசதிகள் இல்லாம தவிக்கிறதும் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கி இருக்கு. இதனால வீரர்களோட மன உறுதி, மொரால் குறைஞ்சிருக்கிறதா சில பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு ராணுவம் போர்க்களத்துல ஜெயிக்க ஆயுதங்களை விட மன உறுதி தான் முக்கியம். அது இப்ப பாகிஸ்தான் கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. 2026ஓட இந்த தரவரிசையில தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல பாகிஸ்தான் ரொம்பவே பின்தங்கி இருக்கு. உதாரணமா நவீன கடற்படைன்னு எடுத்துக்கிட்டா நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கை மற்றும் அதன் தரம் ரொம்ப முக்கியம். இந்தியா கிட்ட இருக்கிற நவீன நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இணையா பாகிஸ்தான் கிட்ட எதுவுமே இல்லை. அதே மாதிரி வான் பாதுகாப்பு, ஏர் டிஃபென்ஸ் விஷயத்துல இந்தியா S-400 போன்ற உலக தரம் வாய்ந்த அமைப்புகளை வச்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான் இன்னும் சீனாவோட HQ-9 அமைப்பை தான் நம்பி இருக்கு. இது ரகசிய தகவல்களை சேகரிக்கிறதுலோ இல்ல எதிரி நாட்டு ஏவுகணைகளை துல்லியமா தாக்குறதுலையோ எந்த அளவுக்கு சிறந்ததுங்கிறதுல உலக நாடுகளுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த தொழில்நுட்ப இடைவெளி தான் பாகிஸ்தானை 14வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. இப்போ ஒரு கேள்வி எழலாம். 14வது இடம்ங்கிறது ஒன்றும் அவ்வளோ மோசமான இடம் இல்லையே. 145 நாடுகள்ல 14வது இடம் நல்ல இடம் தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாகிஸ்தான் எப்பவுமே தன்னை ஒரு நியூக்ளியர் பவர், அதாவது அணுசக்தி நாடுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கும். அணு ஆயுதங்கள் கையில இருந்தும் ஒரு நாட்டோட இராணுவ தரம் இப்படி தொடர்ந்து சரிஞ்சிட்டு வர்றது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கே ஆபத்தானது. ஏன்னா அணு ஆயுதங்கள்ங்கிறது ஒரு தற்காப்புக்கான கடைசி ஆயுதம் தானே தவிர அதுவே ஒரு நாட்டோட பலமாயிட முடியாது. வழக்கமான இராணுவ போர் அப்படின்னு வரும்போது பாகிஸ்தான் இப்போ ரொம்பவே பலவீனமாயிருக்குங்கிறது தான் இந்த தரவரிசை நமக்கு சொல்ல வர்ற செய்தி. இதனால தான் பாகிஸ்தான் முகத்துல ஐநா கரியை பூசியிருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் விமர்சிச்சு வர்றாங்க. பாகிஸ்தானோட இந்த வீழ்ச்சிக்கு சர்வதேச அரசியலும் ஒரு முக்கிய காரணம். ஒரு காலத்துல அமெரிக்காவோட செல்ல பிள்ளையா இருந்த பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவோட பார்வையை இழந்துடுச்சு. அமெரிக்கா தன்னோட இராணுவ உதவிகளையும் நிதி உதவிகளையும் நிறுத்திட்டாங்க. இதனால F-16 விமானங்களை மேம்படுத்த கூட அவங்க கிட்ட வழி இல்லை. அதே சமயம் சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சாலும் அது ஒரு வியாபார ரீதியான உதவியா தான் இருக்கு. பாகிஸ்தானோட பலவீனத்தை பயன்படுத்தி தன்னோட வணிக பாதைகளை CPECயை பாதுகாத்துக்கத்தான் சீனா முயற்சிக்குதே தவிர பாகிஸ்தானை ஒரு வல்லரசாக்க அது விரும்பல. இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்ட பாகிஸ்தான் இப்போ தப்பிக்க வழி இல்லாம தவிக்குது. சரி, இந்த தரவரிசை சரிவால பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? முதல்ல அந்த நாட்டோட சர்வதேச மதிப்பு குறையும். வெளிநாட்டு முதலீடுகள் வர்றது இன்னும் கஷ்டமாகும். ஏன்னா ஒரு நாடு இராணுவ ரீதியா பலவீனமாயிருக்குன்னா அங்க பாதுகாப்பு குறைவாயிருக்குன்னு முதலீட்டாளர்கள் நினைப்பாங்க. ரெண்டாவதா, இந்தியாவோட ஒப்பிடும்போது பாகிஸ்தானோட பேரம் பேசும் சக்தி குறைஞ்சிடும். காஷ்மீர் விவகாரமா இருக்கட்டும் இல்ல மற்ற எல்லை பிரச்சனைகளா இருக்கட்டும், இராணுவ பலம் குறைஞ்ச ஒரு நாட்டோட பேச்ச உலகம் பெருசா எடுத்துக்காது. இதனால பாகிஸ்தான் இனிமே சர்வதேச மேடைகள்ல தன்னோட குரலை உயர்த்தி பேச முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இராணுவம் இனி கொக்கரிக்க முடியாதுன்னு தலைப்புச் செய்திகள் வர்றதுக்கு இதுதான் காரணம். இப்போ நாம ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். பாகிஸ்தான் இந்த சரிவில இருந்து மீண்டு வர முடியுமா? நிபுணர்கள் சொல்றது என்னன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது
பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை சீரமைக்கிறது தான். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அரசு நிர்வாகத்துல இருக்கிற ஊழல்களை குறைக்கணும், இராணுவத்தோட ஆதிக்கத்தை குறைச்சு மக்களாட்சியை வலுப்படுத்தணும், அப்புறம் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துல அதிக முதலீடு செய்யணும். ஆனா இப்போ இருக்கிற சூழல்ல பாகிஸ்தான் இதையெல்லாம் செய்யுமாங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. அப்படியே செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அதுவரைக்கும் பாகிஸ்தான் இந்த தரவரிசை பட்டியல்ல இன்னும் கீழே போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சில பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இது தொடர்பாக மக்கள் மத்தியில சில சந்தேகங்கள் இருக்கு. அதை இப்ப பாப்போம். முதல் சந்தேகம், இந்த தரவரிசை உண்மையா? இதனால ஒரு நாட்டுக்கு என்ன லாபம்? உண்மை என்னன்னா, இது ஒரு மதிப்பீடு தான். ஆனா உலக நாடுகள் தங்களோட பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சுக்கும்போது இந்த தரவுகளை கண்டிப்பா கவனிப்பாங்க. ரெண்டாவது சந்தேகம், பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்க, அப்புறம் ஏன் பயப்படணும்? முன்னாடியே சொன்ன மாதிரி அணு ஆயுதம்ங்கிறது ஒரு மிரட்டல் மட்டுமே. நேரடி போர்னு வரும்போது சாதாரண இராணுவ பலம்தான் வெற்றியை தீர்மானிக்கும். மூணாவது கேள்வி, சீனா பாகிஸ்தானை முழுமையா கைவிட்டுடுமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா சீனாவுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான கூட்டாளி. ஆனா சீனா கொடுக்கிற உதவி பாகிஸ்தானை வாழ வைக்குமே தவிர வளர விடாது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அண்டை நாடு பலவீனமடையுதுன்னா அது நமக்கு நல்லதுன்னு மட்டும் நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாடு பொருளாதார ரீதியாவும் இராணுவ ரீதியாவும் நிலை குலையும் போது அங்க இருக்கிற பயங்கரவாத அமைப்புகள் இன்னும் பலமடைய வாய்ப்பு இருக்கு. அது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். அதனால இந்தியா தன்னோட எல்லை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் பாகிஸ்தான் தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு ஒரு அமைதியான நாடா மாற முயற்சி செய்யணுங்கிறது தான் உலக நாடுகளோட விருப்பமா இருக்கு. ஆனா 2026ஓட இந்த தரவரிசை பாகிஸ்தான் இன்னும் ஒரு நீண்ட இருண்ட பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. முடிவா சொல்லப்போனா பாகிஸ்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சந்திப்புல நிற்குது. ஒன்னு, தன்னோட பழைய பிடிவாதங்களை விட்டுட்டு வளர்ச்சியை நோக்கி போகணும். இல்லன்னா இதே மாதிரி தரவரிசையிலையும் உலக அரசியல்லையும் காணாம போக வேண்டியதுதான். ஒரு காலத்துல ஆசியாவோட ஒரு முக்கிய சக்தியாயிருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு 14வது இடத்துக்கு வந்து நிற்கிறது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாடம். இராணுவம் மட்டுமே ஒரு நாட்டை தூக்கி நிறுத்திட முடியாது. அதுக்கு வலுவான பொருளாதாரமும் தெளிவான அரசியலும் வேணும். இப்ப சொல்லுங்க, பாகிஸ்தான் இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வரும்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.